எம்மியா கப்பை வித் பீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக 1 kg கப்பை அண்ட் 1/2 kg பீஃப் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை குக்கரில் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கப்பை பாயில் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா கோகனட் ஆயில், 1/2 தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த ஸ்டேஜ்ல வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளோட பீஃப் நல்லாவே குக் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொதிச்சு வர டைம்ல பீஃபே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன். கப்பை நல்லா மேஷ் பண்ணிட்டு பீஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே குக் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல கப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் அண்ட் கப்பை ஒன்னோட ஒன்று சேர்ற மாதிரி. நெக்ஸ்ட் அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான கப்பை